வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. திமுக தலைவர் கருணாநிதியின் இரண்டாவது மகன் மு.க. அழகிரிக்கு துரை தயாநிதி என்கிற மகனும் கயல்விழி அஞ்சுக செல்வி என இரு மகள்களும் உள்ளனர். இவர்களில் கயல்விழிதான் அனைவருக்கும் மூத்தவர். கடந்த திமுக ஆட்சியின் போது அழகிரி செல்வாக்கோடு இருந்த சமயத்தில் திடீரென லைம்லைட்டுக்கு வந்தார் கயல்விழி. கவிதாயினி என்ற அடைமொழியுடன் திமுக முக்கிய மேடைகளில் கயல்விழி பளிச்சிட்ட போது திமுகவையும் தாண்டி பலர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். கயல்விழிக்கு இயல்பிலேயே தமிழ் இலக்கிய ஆர்வம் உண்டு. கவிதை புத்தகங்கள் எழுதியுள்ளார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் இவரது பங்கு முக்கியமானது. கடலூர் மாநாட்டில் அசத்தலாக பேசி மாநில பிரச்சார குழு செயலாளர் பதவியை கருணாநிதியிடம் பெற்றார். அதைத் தொடர்ந்து திமுகவின் மகளிர் அணியில் இவருக்கென்று ஒரு ஆதரவாளர் பட்டாளமே உருவானது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின் அழகிரி அரசியலில் சரிவை சந்தித்த பின் கயல்விழியும் அரசியலில் அதிகமாக ஈடுபடவில்லை. பெரிய இடைவெளிக்கு பின் கருணாநிதியின் இறுதி சடங்கிலும் அழகிரி நடத்திய மௌன பேரணியிலும் பிரஸ் மீட்டுகளிலும் அவரை காண முடிந்தது. பரபரப்பாக இருந்த காலத்திலேயே அரசியல் பேசாத கயல்விழி சமீபத்தில் அரசியல் குறித்து பேசிய கயல்விழி, நான் இப்போதும் திமுக உறுப்பினராகத்தான் உள்ளேன். எப்போதும் நான் திமுக தான். என் அப்பா திமுகவுக்குள் நுழைய முடியாமல் இருப்பதை நீதிக்கு கிடைத்துள்ள தண்டனையாகத்தான் பார்க்கிறேன். எந்த கட்சிக்காக தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் உழைத்தாரோ அதே கட்சியில் அவரை இணைய வைக்க இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது பெரிய அவலம். இந்த நேரத்திலும் என் சித்தப்பா ஸ்டாலின் மேல் எனக்கு எந்த வருத்தமோ ஆதங்கமோ இல்லை. அப்பாவை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று சித்தப்பா நினைக்க மாட்டார். சுயநல சிந்தனையெல்லாம் அவரிடம் கிடையாது. சொல்லப்போனால் அப்பாவை கட்சிக்குள் கொண்டு வந்து திமுகவை இன்னும் வலிமைப்படுத்ததான் அவர் விரும்புவார். ஆனால் அண்ணனும் தம்பியும் ஒன்றாகிவிட்டால் தங்களுடைய கணக்குகள் பலிக்காதே என்று சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள்தான் திட்டமிட்டு இவற்றையெல்லாம் தடுக்கிறார்கள். சித்தப்பா ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடன் இருப்பவர்கள்தான் அவருக்கு தடைக்கல்லே. யார் அந்த தடைக்கல் என்று நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. கட்சியில் உள்ளவர்களுக்கு அது யார் என்று தெரியும் என்று தெரிக்க விட்டுள்ளார் கயல்விழி. சித்தப்பா ஸ்டாலின் நல்லவர்தான், ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு கயல்விழி சொல்லியிருப்பதை துர்கா ஸ்டாலினை தான் கயல்விழி சொல்கிறார் என்கின்றனர். கட்சி நிர்வாகி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் ஸ்டாலின் அழகிரிக்கு இடையில் தடையாக இருக்கவும் முடியாது. அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டிய அவசியமும் ஸ்டாலினுக்கு கிடையாது. மனைவி துர்காவாக இருக்க போய்தான் ஸ்டாலின் அவர் பேச்சை மீறாமல் அழகிரியை கட்சிக்குள் மீண்டும் இணைக்காமல் இருக்கிறார். அழகிரி குடும்பம் உள்ளே வந்துவிட்டால் மறுபடியும் பெரிய அதிகார மையமாக அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். இதனால் ஸ்டாலின் முதல்வர் பதவி தொடங்கி தனது மகன் உதயநிதியை கட்சிக்குள் முன்னிலைப்படுத்துவது வரை தனது கனவுகள் சிதைந்து விடும் என்று எண்ணியே ஸ்டாலினை அவர் தடுக்கிறார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.